வத்த குழம்பு செய்யறதுக்காகங்க புது புளி பழைய புளி ரெண்டையும் சேர்த்து செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சாச்சுங்க. வத்தல் எடுத்தாச்சு. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தியாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெங்காயம் உரித்து வச்சாச்சு. ஒரு 20 பல் பூண்டு முழுசாக எடுத்து வச்சாச்சுங்க. நெய்யில் வத்தலை போட்டு வதக்கி வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கசக்காமல் இருக்கும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் வத்த குழம்பு. பூண்டும் போட்டு வதக்கிக்கணும். இது கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, புளித்தண்ணியோட மஞ்சள் தூள், வத்த குழம்பு பொடி, மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள். மணக்க மணக்க வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.